ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் பரவசகைகள். நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு காரசாரமான எலுமிச்சை ஊறுகாய் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். எனக்கு சொல்லும் போதே நாக்கில் எச்சில் ஊறுதுங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இது செய்கிறதுக்கு நம்ம 15லேருந்து 20 எலுமிச்சம்பழம் வரையும் நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா எலுமிச்சை பழத்தையும் நம்ம இந்த ஷேப்க்கு கட் பண்ணி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் போட்டுக்கலாம். ஊறுகானாவே நிறைய உப்பு போடணுங்க. அதனால் இதுக்கு நம்ம ஒரு கைப்பிடி அளவு உப்பு போட்டு அதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆனால் இந்த அளவு போட்டிங்க அப்படின்னு சொன்னால் நிறைய நாளுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நம்ம க்ளோஸ் பண்ணி 1 வீக் அளவு அதை ஊற வச்சிடலாம். அந்த நடுவில் 1 வீக்கில் நம்ம அடிக்கடிக்கு அதை எடுத்து நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. ஸோ 1 வீக் ஆகிடுச்சிங்க. ஸோ இது நல்லா ஊறி இருக்குது. இப்போது ஒரு வாணலியில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த ஊறுகாய் செய்கிறதுக்கு நம்ம நிறைய எண்ணெய் ஊற்றணும். ஊற்றிட்டு நம்ம 3 டீஸ்பூன் அளவு கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் பெருங்காயத்தை சேர்த்துக்கலாம். நாங்கள் இன்றைக்கி ஒரு 4 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் ஆட் பண்ணுறோம். உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் மிளகாய் தூளை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நாம் ஊற வச்சுருந்த எலுமிச்சம்பழத்தை நம்ம உள்ளே சேர்த்து அதை நம்ம நல்லா கலந்துக்கலாம். இது நீங்கள் அலுமினியம் வாணலியில் செஞ்சிங்கன்னா செஞ்சு முடித்து சூடு ஆறுனதுமே நீங்கள் இதை ஒரு ஜாடியில் மாற்றிக்கணும். நான் கலருக்காக காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் மிக்ஸ் ஆனதும் நம்ம அது கூட வெந்தய தூள் ஆட் பண்ணி அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கலந்துட்டு க்ளோஸ் பண்ணி சிம்மில் 2 நிமிஷம் வச்சுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளுடைய எலுமிச்சை ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இதை நாம் ஜாடியில் மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க அவசியமே இல்லைங்க. இதை நம்ம வெளியவே வச்சுக்கலாம். நிறைய நாளுக்கு கெடாமல் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.